வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஸ்க்ரீன் பிரிண்டிங்க்கு அந்த ஃப்ரேமில் மெஸ்ஸை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். அடுத்து மெஸ்ஸு வேணுங்கிற நம்பரில் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த ப்ளையர் தேவைப்படும். அப்புறம் பேய்க்விக்கு இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மெஸ்ஸு, அதாவது இந்த குவாலிட்டியான துணியை நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 140S யூஸ் பண்ணுறேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு கார்னரை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சரியான பொசிஷனில் வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்னர் தான் ஒட்டணும். பேய்க்கு வச்சுட்டு பேப்பரால் துணியை வச்சு தேய்ச்சோம்னா நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு ஒட்டிக்கலாம், இந்த ரெண்டு சைடும் ஒட்டிக்கணும். கொஞ்சம் லைட்டாக இழுத்து வச்சு ஒட்டிக்கணும். அதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுத்து வச்சு பெய்க்கி விட்டுட்டு பேப்பரில் துணியை வச்சு லைட்டாக தேய்ச்சோம்னா நல்லா ஒட்டிக்கும். அதுதான். இதே போல் ரெண்டு சைடும் முழுசாக ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மெஸ் இருந்துச்சுன்னா அப்படி சுருட்டி இந்த ஃப்ளையருக்குள்ளே வச்சுட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும். எக்ஸ்ட்ரா துணி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ளையரில் பிடிச்சிட்டு இதே மாதிரி பைக்கு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பைக்கு விட்டுட்டு பேப்பரில் துணியை வச்சு தேய்ச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா அந்த ஆல்ரெடி ரெண்டு சைடு ஒட்டிட்டோம். அடுத்த ரெண்டு சைடும் இப்படி தான் இழுத்து வச்சு நம்ம ஒட்டணும். இதே போல் ஃபுல்லாக அந்த ரெண்டு சைடும் ஃபுல்லாக இழுத்து ஒட்டிக்கலாம். நேரம் காஞ்சி தான் அந்த ஃப்ளையரை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒட்டிட்டேன். எந்த அளவுக்கு கிரிப்பாக ஒட்டுறோமே அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம லூஸாக ஒட்டக்கூடாது, அது பிரிண்ட் போகிறதுக்கு சரியாக வராது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர் இருந்தாலும் ஓகே, இல்லை கத்தி எது இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியை கார்னரில் இருக்கிற துணியெல்லாம் கத்திரிச்சு எடுத்துருங்க. 4 சைடுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கத்திரிச்சு எடுத்துருங்க. நம்ம வந்து பிசிபி பிரிண்ட் போகிறதுனால குவாலிட்டியான மெஸ்ஸு தான் யூஸ் பண்ணோம். லோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு பிரிண்ட் சரியாக வராது. இதுபோல் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.